Hello everyone, it's I.Tamizhan, developer, streamer, engineer. சரி நம்ம வந்து ஃபிட்னஸ் ட்ராக்கர் ஆப்பை வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் வந்து தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க ஆப்பை டெவலப் பண்ணுறதுக்கு முன்னாடியே. ஸோ டெவலப் பண்ணதுக்கப்புறம் எத்தனை பேர் தேங்க்ஸ் சொல்ல போகிறீங்கிறதுலாம் எனக்கு தெரியாது. பட் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த டெவலப் பண்ணுறதுக்கு, அதாவது இந்த பர்டிகுலர் ஆப்பை டெவலப் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து ஜிம்முக்கு போகிற நிறைய பேரோட ஹெல்ப் தேவைப்படுது. அவங்ககிட்ட இருந்து ரெக்குயர்மெண்ட்ஸ் வாங்கி என்னென்ன விஷயங்கள்லாம் தேவைப்படுது, எந்தெந்த மாதிரிப்பட்ட விஷயங்களெல்லாம் ட்ராக் பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சால் மட்டும்தான் என்னால் என்ன பண்ண முடியும்னா இந்த ஆப்பை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த ஆப்புக்கு என்னெல்லாம் பிளான் வச்சுருக்கேன் அப்படிங்கிறதையும் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ண போகிறேன். வித் தட் பீயிங் செட், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ ஃபஸ்ட்டான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளோட டிஸ்கார்ட் சர்வரில் நீங்கள் வெரிஃபை பண்ணியிருந்தீங்கன்னா, நம்மளோட டிஸ்கார்ட் சர்வரில் வெரிஃபை பண்ணுறதுக்கு இம்பார்ட்டன்ட் நீங்கள் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இதில் போய் இதில் சில ப்ரொசீஜர்ஸ்லாம் கொடுத்துருக்கோம். இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இது எல்லாத்தையும் அப்படியே ஃபாலோ பண்ணிவிட்டு இதில் டிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ண மாதிரி உங்களுக்கு ஒரு ரோல் கிடைக்கும். அந்த ரோல் இருந்துச்சுன்னா உங்களால் நம்மளோட சர்வரில் உள்ள மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் பார்க்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. இது ஃபஸ்ட் பேசிக்கான விஷயம். இது முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஆப் டெவலப்மெண்ட் ஒன்று இருக்குது, அது ஃபிட்னஸ் ட்ராக்கர்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இந்த இடத்துல தேவையில்லாமல் யாராவது தேவையில்லாமல்னா, இப்போது நீங்கள் ஜிம்முக்கு போல உங்களுக்கு இந்த ஆப் தேவைப்படாது. ஆனால் இங்கே சும்மா வந்து ஹாய் ஹலோ ஹவ் ஆர் யூ, நல்லா இருக்கியா, வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்களா, உங்களோட ஒய்ஃப் எப்படி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிப்பட்ட விஷயங்களை இதில் நீங்கள் சேட் பண்ணீங்க. கண்டிப்பாக மோஸ்ட்டாக வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, நிறைய பெர்மிஷன்ஸை ரிவோக் பண்ணி விட்டுரும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். யாரெல்லாம் உண்மையிலே இந்த ஆப் தேவைப்படுதோ, யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ அவங்க என்ன பண்ணலாம்னா, ப்ரோ இந்த பர்டிகுலர் ஆப்பில் இந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் இருந்துச்சுன்னா செமையாக இருக்கும் ப்ரோ, இந்த மாதிரி ஒரு விஷயம் கொண்டு வந்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் மேபி லைக் ஒருவேளை சென்னை மிஸ்டர் சென்னை அப்படின்னு சொல்லி டைட்டில் அடிச்சுன்னா நான் இந்த ஆப்பு காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது கூட சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி யாராவது லைக் ஜஸ்ட் கிடிங். பட் த திங் இஸ் லைக் உங்களுக்கு என்னென்ன ஃபீச்சர் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிற மாதிரி தோணுதோ அந்த எல்லாத்தையும் நீங்கள் இங்கே வந்து சொல்லலாம். சப்போஸ் இந்த ஆப்பை நம்ம ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக சின்ன சின்ன பக்ஸ் இருக்கும். லைக் நம்ம ஃபஸ்ட்டு பீட்டா டெஸ்டிங்னு சொல்லிட்டு சின்னதாக தான் அதை ஃபஸ்ட் ரிலீஸ் பண்ணுவோம். அந்த மாதிரிப்பட்ட டைம்லையும் ப்ரோ இதில் இப்படி பண்ணியிருந்தால் நல்லாயிருக்கும், இதோட கலர் இப்படி இருந்தால் நல்லா இருக்கும், இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் நீங்கள் சொல்லணும் அப்படின்னா அது இந்த இடம் தான் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துக்கு வரதுக்கு நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணியிருக்கணும். அதை வந்து ஃபஸ்ட் ஸ்டெப்பாக சொல்லிட்டேன். ஓகே ஃபைன். இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதை தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். நான் பேசுகிறது உங்களுக்கு இன்னும் கேட்டுட்டு இருக்குன்னு நான் நம்புகிறேன். என்ன விஷயம் அப்படின்னா, இந்த பர்டிகுலர் ஆப்போட அல்டிமேட் கோல் என்ன அப்படிங்கிறது நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். நான் பெர்ஃபெக்டாலாம் நான் வந்து ஐ எம் ஆர்டிஸ்ட்டு. ஸோ நான் ஓரளவுக்கு வரைகிறேன். நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா அதை அசியூம் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு கிராஃப் அப்படிங்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. சரியா, இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராஃப். நம்மளோட ப்ரஷ் எங்கே இருக்குது? ஓகே ஃபைன். இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ், இது வந்து ஒய் ஆக்சிஸ். சரியா, எக்ஸ் ஆக்சிஸ் அப்படிங்கிறது எப்போவுமே டைமை மென்ஷன் பண்ணுறேன். நான் சொல்கிறேன் ஜென்ரல் ஒரு ஃப்ளோக்கு சொல்கிறேன். அண்ட் ஒய் ஆக்சிஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளை பொறுத்த வரைக்கும் பெர்ஃபார்மன்ஸ், பிஆர் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ். சரி, இப்போ வந்து நம்மளோட ஆப்பில் என்ன பண்ணலாம்னா, நீங்கள் ஒரு ஜிம்முக்கு போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் சில விஷயங்களை ட்ராக் பண்ண நினைப்பீங்க. ஓகே, என்னோட பாடி வெயிட் வந்து கடைசி அந்த 6 மாதத்தில் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது எனக்கு தெரியவே செய்யாது. லைக் குத்து மதிப்பாக நம்ம சொல்லுவோம், நான் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு 60 கிலோ 70 கிலோ இருந்தேன் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பட் எக்ஸாக்டாக என்ன வெயிட்டில் இருந்தோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. சில பேர் அதை ட்ராக் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருப்பீங்க. புரியுதா? சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் தூங்குறேன் அப்படிங்கிறத ட்ராக் பண்ணலாம்னு நினச்சிருப்பீங்க. சில பேர் என்ன நினைப்பேன், ஒரு நாளைக்கு நான் எவ்வளோ மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணுறேன் அப்படிங்கிறதையும். சிலர் வந்து என்னோட பாடி ஃபேட் எப்படி இருந்துச்சுன்னு இது பண்ணுறது. சில பேர் வந்து என்னோட லைக் செஸ்ட் சைஸ் என்னென்ன இருந்தது. சில பேர் வந்து லைக் என்னென்ன விஷயங்களை ட்ராக் பண்ணணும்னு நினைக்கிறேன். இது வந்து ஃபிட்னஸ் ட்ராக் பண்ணுற மாதிரி ஜிம்முக்கு மட்டும் அப்படிங்கிற மாதிரி கூட கிடையாது. லைக் நீங்கள் வந்து ஃபிட்னஸ் பண்ணுறீங்க, ஏதாவது ஒரு விஷயத்தை ட்ராக் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தால் கூட இது ஒர்க் ஆகும். பட் இந்த பர்டிகுலர் ஆப் ஸ்பெசிஃபிக்காக வந்து நம்ம ஃபிட்னஸ்க்காக கொடுத்துருக்கோம். அண்ட் இதுக்கப்புறம் நிறைய விஷயங்களை ட்ராக் பண்ணுறதுக்கு நான் நிறைய ஆப்ஸ் எழுதலான்னு இருக்கேன். இதோட சோர்ஸ் கோட வச்சு தான் அதெல்லாம் நம்ம ஃபியூச்சரில் பார்த்துக்கலாம். பட் இந்த பர்டிகுலர் ஆப் எதுக்குங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. பட் ஆவரேஜாக என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ இதில் வந்து எல்லாமே வந்து காலங்களை குறிக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துங்க. அந்த ஒரு ஹாரிசாண்டல் கோடு இருக்குல்ல, இது எல்லாமே டைமை மென்ஷன் பண்ணுது. 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் அப்படின்னு சொல்லிட்டு டைமை மென்ஷன் பண்ணிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன். இந்த ஆப்பில் என்ன பண்ண முடியும்னா, ஒரு வருஷமோ இல்லாட்டி ஒரு 6 மாதமோ இல்லாட்டி லைக் 6 மாதம்லாம் அவசியம் இல்லை, ஒரு 10-15 நாளாக இருந்தால் கூட சரி, உங்களால் என்ன பண்ண முடியும்னா, லைக் என்ன நீங்கள் பண்ணியிருக்கீங்க அந்த ஒரு ஒர்க் அவுட். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஜாகிங் போகிறீங்க, எவ்வளோ நேரம் ஜாகிங் போயிருக்கீங்க, லைக் ஒரு 6 மாதத்தில் உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறது எப்படி காட்டும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரைப் பண்ணுறேன். இப்போ லெட்ஸ் ஜஸ்ட் சே லைக் இப்போது இங்கே வந்து இது வந்து 10 மினிட்ஸ்னு வச்சுக்கோங்க. சரி, இப்போ வந்து நான் ஜாகிங்கை வந்து ட்ராக் பண்ணுற மாதிரி சொல்கிறேன். இது 10 மினிட்ஸ், இது வந்து 20 மினிட்ஸ், 30 மினிட்ஸ், 40 மினிட்ஸ், 50 மினிட்ஸ், 1 ஹவர், எக்ஸெட்ரா. ஓகேவா? இப்போது ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஜாகிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அப்போ வந்து நீங்கள் ஃபஸ்ட் நாள் ஒரு 10 மினிட்ஸ் ஓடுறீங்க, செகண்ட் நாள் வந்து ஒரு 15 மினிட்ஸ் ஓடுறீங்க, அதுக்கப்புறம் 15 மினிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி என்ன பண்ணுறீங்கன்னா ஓடிட்டே இருக்கீங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஓடிட்டே இருக்கீங்க. ஸோ ஒரு 6 மாதம் கழிச்சு என்ன பண்ணணும்னா, நீங்கள் இந்த டேட்டா எல்லாத்தையும் நீங்கள் உங்களோட ஃபோனில் என்டர் பண்ணுவீங்க. என்டர் பண்ணிவிட்டு ஒரு 6 மாதம் கழிச்சு பார்க்கும்போது இது எல்லாம் உங்களுக்கு ஒரு கிராஃபாக கணக்கு தெரியும். ஸோ இந்த கிராஃப் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு கிராஃபாக போகும். எனக்கு வந்து இதையும் ஜாயின் பண்ணுறது அந்த அளவுக்கு இல்லை.
ஐ மீன் லைக் ஒரு ஸ்மூத்தான ஒரு கிராஃபாக தெரியும். இல்லாட்டி உங்களுக்கு எந்த மாதிரி கிராஃப் தேவைப்படுதோ அந்த மாதிரி ஒரு கிராஃபாக தெரியும். ஸோ அதை பார்க்கும்போது ஓகே இப்போ ஒரு 6 மாதத்தில் என்னோட ஜாகிங் வாழ்க்கை வந்து ரொம்ப பிரகாசமாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இதேமாதிரி நீங்கள் வெயிட்டை குறைக்க ட்ரை பண்ணும்போது ட்ராக் பண்ணுறதுக்கு, இல்லாட்டி வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ட்ராக் பண்ணும்போது, இல்லாட்டி உங்களோட ஸ்லீப்பிங் ஸ்கெட்யூலை நீங்கள் ரொம்ப அதிகமாக தூங்குறீங்க, ஸ்லீப்பிங் ஸ்கெட்யூலை கம்மி பண்ணுறதுக்கு, இல்லாட்டி ரொம்ப கம்மியாக தூங்குறீங்க, ஐ மீன் உங்களோட தூக்கத்தோட அதனை லைக் அதிகமாக தூங்க ட்ரை பண்ணுறீங்க, இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் என்னென்ன விஷயங்களை ட்ராக் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் இங்கே ட்ராக் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. இது மட்டும் கிடையாது, இது என்ன நார்மல் எல்லோரும் பண்ணுறது தான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிக்கலாம். கரெக்டு தான், நியாயமான பேச்சு தான். பட் இது நம்மளோட பர்பஸ் கிடையாது. நம்மளோட ஆக்சுவலான பர்பஸ் என்ன தெரியுமா? கோரிலேஷன். அதாவது 2 ஃபேக்டர் உள்ளே எடுக்கும்போது எந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கு. புரியலே அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள், யார் ஒழுங்காக நல்லா எக்ஸசைஸ் பண்ணுறாங்களோ உங்களுக்கு நல்லா தூக்கம் வரும். நிறைய பேர் வந்து யோசிப்பீங்க, ப்ரோ எனக்கு நைட்டு 12 மணி ஆனால் கூட தூக்கம் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுக்கு யோசிச்சு பார்க்கும்போது தான் தெரியும் அந்த நாள் ஃபுல்லாக ஒன்றுமே பண்ணியிருக்க மாட்டோம். சும்மாவே ஒரு இடத்துல உட்கார்ந்து எப்படி தான் தூக்கம் வரும் வராதுல. அந்த மாதிரிப்பட்ட விஷயங்களில் இந்த மாதிரி உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் லைக் நீங்கள் ஜாகிங் போகிறதோ இல்லாட்டி ஒர்க் அவுட் பண்ணுறதோ இல்லாட்டி எக்ஸசைஸ் பண்ணுறதோ நீங்கள் ஒரு கிராஃப் எடுத்துகிட்டு இதுக்கு கூடவே இன்னொரு கிராஃபும் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா ஆட் பண்ண முடியும். லைக் இதில் வந்து எக்ஸ்ட்ராவாக சில விஷயங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதில் நீங்கள் டிக் பண்ணலாம். உங்களுக்கு இந்த பர்டிகுலர் கிராஃபில் என்னென்ன விஷயங்கள் வந்து எனேபிள் பண்ணணும், அதில் ஒன்று ஜாகிங் போனது இருக்கும், இன்னொன்று ஒர்க் அவுட் பண்ணது இருக்கும், இன்னொன்று நீங்கள் சாப்பிட்டது இருக்கலாம், இன்னொன்று வந்து நீங்கள் எவ்வளோ நேரம் தூங்குனீங்க அப்படிங்கிற மாதிரி இப்படிலாம் ட்ராக் பண்ணும்போது உங்களுக்கு மல்டிபிள் கிராஃப்ஸ் தெரியும். அந்த கிராஃப்ஸில் பார்க்கும்போது தெரியும் ஓகே என்னோட ஸ்லீப் டைமும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அண்ட் அதே மாதிரி என்னோட ஜாகிங் டைமும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ நான் அதிகமாக ஜாக் பண்ணியிருக்கேன், ஸோ என்னோட பாடிக்கு வந்து அதிகமாக ரெஸ்ட் தேவைப்பட்டிருக்கு, ஸோ நான் நல்லா தூங்கியிருக்கேன் அண்ட் அதே டைமில் என்னோட பாடி வந்து ரொம்பவே ஹெல்த்தியாக இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரிப்பட்ட விஷயங்களை நீங்கள் என்ன பண்ண முடியும்னா கம்பேர் பண்ணி பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி உங்களோட அன்றாட வாழ்க்கையில் டெய்லி நீங்கள் பண்ணுற விஷயங்கள், நான் டெய்லி வந்து ரீடிங்க்கு எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன், டெய்லி இவ்வளோ பண்ணுறேன், எப்படி பண்ணுறேன், நீங்கள் என்னென்ன விஷயங்களை ட்ராக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்தந்த விஷயங்களை அதில் ஆட் பண்ணலாம். முக்கியமாக இப்போ வந்து ப்ரைவசிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இல்லை, எல்லாமே ஆஃப்லைனில் தான் இருக்க போது. அன்லெஸ் என்னோட ஃபோனில் இருந்து நான் ஃபியூச்சரில் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி லைக் 5 வருஷம் கழிச்சு நான் யோசிச்சு பார்க்குறேன் இந்த டேட்டாவில் எனக்கு சேஃபாக வேணும் என்ன பண்ணுறதுக்குங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா அதுக்கும் நான் வந்து மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பேன். ஒன்று லோக்கலாக பேக்கப் எடுத்து இன்னொரு ஃபோனில் கொண்டு போகிறதுக்கு அந்த மாதிரி, இல்லைனா உங்களோட லைக் கூகுள் டிரைவ் இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள்லாம் இதுக்கு இன்னும் பிளான் பண்ணல, பட் இதுக்கெல்லாம் பிளான் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ யூஆர் நாட் லெஃப்ட் பிஹைண்ட் அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. ஸோ நான் சொல்ல வர பாயிண்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் நீங்கள் டெய்லி அன்றாட வாழ்க்கையில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது எல்லாத்தையும் உங்களால் ட்ராக் பண்ணி கடைசியில் நீங்கள் யோசிச்சு பார்க்கலாம், ஓ மை காட் இந்த வருஷத்தில் நான் ஒவ்வொரு நாளும் குறைஞ்சது 4 மணி நேரம் நான் இன்ஸ்டாகிராம்லேருந்து ஃபீடை ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருந்திருக்கேன்ப்பா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரொடக்டிவாக பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். இப்போ தான் நீங்கள் கேட்பீங்க, ஓகே ஃபைன் இப்போ இந்த ஜாகிங் போகிறது கூட ஓகே தான், நான் டைம் வச்சு கண்டுபிடிச்சிடலாம், பட் இன்ஸ்டாகிராம் இவ்வளோ நேரம் ஓப்பனில் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு எப்படிப்பா தெரியும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா நியாயமான ஒரு கேள்வி தான், வாசமான ஒரு கேள்வி தான். அதுக்கு ஃபோன்லேயே ட்ராக் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்கும். ஃபோனுக்குள்ளே போய் அதில் ஐ திங்க் இட்ஸ் இன் செட்டிங்ஸ், நான் அதுக்கு ஆப்ஷன்ஸ் டேரெக்டாக ஏதாவது வழி இருக்குதா அப்படிங்கிறத பார்த்துட்டு சப்போஸ் இருந்துச்சு அப்படின்னா இன்பில்ட்டாகவே ஒரு குறிப்பிட்ட அப்ளிகேஷன் நீங்கள் எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத வந்து ரீட் பண்ணி அதையே டேட்டாவை இன்புட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருந்தால் பண்ணிடுவேன். அப்படி இல்லைனா நீங்கள் மேனுவலாக பார்த்து ஓகே உங்களோட ஃபோனில் பார்க்க முடியும் எத்தனை தடவை நீங்கள் அந்த ஆப் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ நேரம் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ நேரம் பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு தெரியும். அதை நீங்கள் மேனுவலாக என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து மொத்தமாக ட்ராக் பண்ணி உங்களோட பர்சனலான விஷயங்கள் ஓகே பெட்டர்மெண்ட்டுக்கு ஓகே நான் டெய்லி வந்து தேவையில்லாமல் ஒரு 4 மணி நேரம் இன்ஸ்டாகிராம் இது பண்ணிட்டு இருக்கேன், அந்த 4 மணி நேரத்தில் ஒரு 2 மணி நேரத்தில் நான் வந்து மேபி லைக் மியூசிக் கேட்குறது யூஸ் பண்ணால் கூட என்னோட பிரெயினுக்காவது ஒரு எனர்ஜி கிடைச்ச மாதிரி இருக்குமே அப்படிங்கிற மாதிரி தோணலாம். ஸோ இந்த மாதிரி லைக் யூ கெட் த பாயிண்ட். நமக்கு டேட்டாவை அன்றாட வாழ்க்கையில் நமக்கு தெரியாமல் நம்ம வச்சுட்ருக்க டேட்டாவை நம்ம அப்படியே கலெக்ட் பண்ணி அப்படியே ஒரு 3rd person வியூவில் இருந்து நம்ம பார்க்குறோம், கிராஃபாக பார்க்குறோம், நம்ம ஒரு படமாக எடுத்து பார்க்குறோம், ஆக்ஷன் ஃபிலிமா இல்லாட்டி இது த்ரில்லர் ஃபிலிமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கோம். அது பார்த்தா அது காமெடி ஃபிலிமாக இருக்கும், அந்த மாதிரி தான். ஸோ தட்ஸ் இட். லைக் எவ்வளோ டைம் நம்ம வேஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது நம்மளோட கண்ணு முன்னாடி வந்து போகும்போது நிறைய பேருக்கு வந்து வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு லட்சியம், ஒரு வெறி, ஒரு எரிமலை எப்படி போஇருக்கும் அப்படிங்கிற ஒரு பிஜிஎம் வருதோ அந்த மாதிரி ஒரு பிஜிஎம் கேட்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் இந்த ஆப்பை நான் வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறதே நான் முதல்ல உங்கள்கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். With that being said, நாளைக்கு நான் உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அண்ட் இந்த மாதிரிப்பட்ட வீடியோகள் லைக் அடிக்கடி எப்பப்பெல்லாம் சின்ன அப்டேட்ஸ் பண்ணுறனோ நான் உங்ககிட்ட என்ன பண்ணுவேன்னா நம்மளோட வீடியோவிலேயே லைக் நம்மளோட யூடியூப் சேனலில் இந்த மாதிரி குட்டி வீடியோஸ் படி இன்றைக்கி இந்த மாதிரி பண்ணியிருக்கேன், உங்களுக்கு அது எப்படி தோணுது, இதை மாற்றணுமா அப்படிங்கிற மாதிரி சஜஷன்ஸ்லாம் கேட்டு கேரி ஆன் ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு நான் உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். Until then it's bye from I.Tamizhan. Bye, have fun and take care. Bye.